கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட இந்த அஸ்திபார உபதேச நிகழ்ச்சிக்கு ஒரு முறை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற சத்தியம், விசுவாசிக்கு சபை ஏன் அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு சபை எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, சபை என்பது என்ன? வாட் இஸ் த சர்ச்? சபை என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்திலே, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். அது மாத்திரமல்ல, சபை என்கிற தமிழ் வார்த்தைக்கு மூல பாஷையிலே எக்லீஷியா என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கலேயோ என்ற 2 பதங்கள் இணைந்தது தான் எக்லீஷியா. எக்லீஷியா என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். அதாவது பாவ உலகத்திலே பாவத்துக்குள் மூழ்கி கிடக்கிற மக்கள் மீட்டெடுக்கப்பட்ட பின்பு அந்த பாவத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ சபையாக அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். எனவே சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சபை பெந்தேகோஸ்தே நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சபையானது பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய பெந்தேகோஸ்தே நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். 120 ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் யாவரும் மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்கிற பண்டிகை நாளிலே கூடி வந்திருந்தார்கள். 47வது வசனத்திலே பார்க்கிறோம், அதன் பின்பு சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எனவே புதிய ஏற்பாட்டு சபையானது பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட வேளையிலே ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து, சபையின் தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். சபைக்கு தலையாக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரீரமாக சபையாகிய விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, சபைக்கு தலைவராக இயேசு கிறிஸ்து இருப்பதினாலே அவரே சபையையும் ஊழியரையும் மற்ற நம்முடைய ஒவ்வொரு ஊழியத்தையும் வழிநடத்தும்படியாக அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சபையை கட்டுகிறவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எந்த சபையும் தானாக உருவாகி வளர்ந்து விடுவதில்லை. ஒரு சபையை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் இயேசு வாக்களித்திருக்கிறார். ஒரு வீடு ஒவ்வொரு செங்கலாக ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அடுக்கப்பட்டு கட்டப்படுவது போல, சபையிலே ஜீவனுள்ள கற்களாக ஆண்டவர் நம்மை ஒன்றிணைத்து ஒரு சபையாக ஒரு குடும்பமாக உருவாக்குகிறார். ஆகவே எந்த சபையையும் ஸ்தாபித்து அதை வளர செய்வது கர்த்தர். எல்லாவற்றுக்கும் மேலாக சபைக்கு சொந்தக்காரர் கர்த்தர். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்து மூப்பர்களுக்கு சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறதை காண்கிறோம். எனவே மேய்ப்பரை உருவாக்குகிறவர் கர்த்தர். அந்த மேய்ப்பர் கையிலே மந்தையை கொடுப்பவரும் கர்த்தர். ஆனால் அந்த மந்தையும் மேய்ப்பரும் கர்த்தருக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டதே சபை. எனவே சபை கர்த்தருக்கு சொந்தம். சபையின் ஊழியரும் சபை விசுவாசிகளும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, சபையின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சர்ச்? ஆண்டவர் சபையை உருவாக்கின நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சபையில் இருக்கிற விசுவாசிகள் யாவரும் சத்தியத்தில் வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சபையை உருவாக்கியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஒரு சபையானது சத்தியத்தை போதிக்கிற சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் காணப்பட வேண்டும். அங்கே வருகிற விசுவாசிகள் தேவனை குறித்த அறிவிலும் சத்தியத்திலும் நாளுக்கு நாள் வளரத்தக்கதாக சபையானது சத்தியத்தில் மக்களை வளர்விக்கிறதாக காணப்பட வேண்டும்.
அடுத்து சபை ஆண்டவர் உருவாக்கின நோக்கம் விசுவாசிகள் ஐக்கியப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் சத்தியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்து அந்நியோன்யத்தில் ஐக்கியத்தில் ஒரு மனம் ஒற்றுமையில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்குள் இருக்கிற ஒற்றுமையை யாரும் பிரித்து விடாதபடி, ஐக்கியத்தை எந்த சத்துருவின் கிரியைகளும் உடைத்து விடாதபடி அவர்கள் ஜாக்கிரதையாக காணப்பட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற குடும்பமாகிய சபையோடு நீ ஐக்கியப்பட வேண்டும். சபையோடு நீ ஐக்கியப்படும் பொழுது சபையிலிருந்து வருகிற சத்தியங்கள், சபையிலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே உன்னை வளர பண்ணும். ஆகவே சபையானது ஐக்கியத்தில் வளர்வதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலத்திலே நாம் எல்லாம் வீடுகளில் ஆராதித்து கொண்டிருந்தாலும், வீடுகளிலே நாம் குடும்பமாக ஆராதிப்பது நல்லது. ஆனால் சபையாக பல குடும்பங்களாக இணைந்து ஆராதிக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்படாது உதவியாக இருக்கும். அடுத்து ஆண்டவர் சபையை ஏற்படுத்தின 3வது முக்கியமான நோக்கம் விசுவாசிகள் யாவரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஆவியிலே தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 46-47 வசனங்களிலே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலே அவர்கள் வீடுகளில் ஆராதனை செய்தது மாத்திரமல்ல, வாரந்தோறும் தேவாலயத்திலே வந்து கூடி தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். ஆகவே தேவாலயத்திலே தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஒருமனப்பட்டு ஆராதிக்க சபை அவசியமாக இருக்கிறது. கார்ப்பரேட் வொர்ஷிப் என்று சொல்வார்கள். எல்லாரும் ஒன்றிணைந்து ஆராதிக்க சபை அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சபையை உருவாக்கின இன்னொரு முக்கியமான நோக்கம் சபையானது விசுவாசிகள் மூலமாக சீஷர்களை உருவாக்க வேண்டும். எனவேதான் மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே பிரதான கட்டளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று ஆண்டவர் இங்கே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். இங்கே சபையினுடைய பிரதான நோக்கம், சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான கட்டளை, புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக மாற்றுங்கள். அன்பான தேவ பிள்ளையே, சீஷன் என்பவன் இயேசு கிறிஸ்துவின் மாணவன். சீஷன் என்பவன் கற்றுக்கொள்பவன். சீஷன் என்பவன் குருவை போல ஒவ்வொரு நாளும் அவரை போல பேச, சிந்திக்க, அவரை போல வாழ ஆரம்பிக்கிறவன். ஆகவே சபை என்பது சீஷர்களை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாக காணப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையிலே மனிதர்கள் அல்ல, மனிதர்களுடைய நாமங்கள் அல்ல, கர்த்தர் இயேசுவுக்கு மாத்திரமே மகிமை உண்டாக வேண்டும். எபேசியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே சபையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் போகிற சபையிலே உங்களுடைய பெயர் பிரஸ்தாபப்பட வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் முன்பாக இருக்க வேண்டும். எல்லாரும் உங்களை பெருமையாய் பேச வேண்டும் என்ற எண்ணங்களை மாற்றிவிட்டு, நான் இருக்கிற சபையிலே, நான் அங்கம் வகிக்கிற சபையிலே என் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டும். நான் மாத்திரமல்ல, என் தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக என் சபையிலே தேவனை நான் உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆக ஆண்டவர் சபையை உருவாக்கியிருக்கிற நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் யாவரும் சத்தியத்தில் வளர, ஒன்றாக ஐக்கியப்பட, ஒன்றிணைந்து தேவனை ஆராதிக்க, சீஷர்களை உருவாக்க, தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் சபையை உருவாக்கியிருக்கிறார். 3வது கேள்விக்கு நாம் செல்வோம். சபையினுடைய முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சர்ச்? சபையினுடைய அவசியம் என்ன? அநேக விசுவாசிகளுக்கு சபை எவ்வளவு முக்கியம் என்று அறியாதிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு தடை சட்டத்தினாலே நாம் வெளியே வர முடியாமல் வீடுகளில் இருப்பதினால் வசதியாக ஆன்லைனில் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இது நிரந்தரம் அல்ல. இப்படி இருப்பது தேவனுடைய விருப்பமும் அல்ல. சபையை நாம் கூடி வந்து ஒன்றுபட்டு ஆராதிக்க தேவன் விரும்புகிறார். சபை கூடி வருதல் ஏன் முக்கியம், அதனுடைய அவசியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதினால்
நாம் யாவரும் இணைந்து செயல்பட சபை உதவியாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இங்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். சபை என்பது சரீரம் என்றால் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த தலையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் செயல்படுகிறது போல சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தலையாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்க, ஊழியம் செய்ய, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது சபையினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சபையை கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு ஒப்பாக வேதம் சொல்கிறது. எனவே 2 கொரிந்தியர் 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இங்கே சபை மணவாட்டிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். மணவாளனும் மணவாட்டியும் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அதே போல விசுவாசிகள் கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகவும் நெருக்கமான உன்னதமான உறவு கணவன் மனைவி உறவு. ஆகவேதான் ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுதே இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு மேலான முக்கியமான உறவாக இருக்கிறதோ அதே போல சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவும் நெருக்கமும் மிகவும் முக்கியமானது. அதே போல ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி கீழ்ப்படுகிறாளோ அதே போல சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சபையை வேதம் தேவனுடைய வீட்டுக்கு ஒப்பாக உருவகித்திருக்கிறது. ஒரு வீட்டிலே எப்படி பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்தெடுக்கிறார்களோ அதே போல சபையாகிய குடும்பத்திலே ஊழியர்கள் விசுவாசிகளை வளர்த்தெடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. இங்கே தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறார், தேவனுடைய வீடாகிய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. எப்படி ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனும் பிள்ளையை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிக்ஷையிலும் வளர்க்கிறார்களோ அதே போல ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சபையை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிக்ஷையிலும் வளர்க்க வேண்டும். சத்தியத்திலே அவர்களை வளர்த்தெடுத்து அவர்களை தேறினவர்களாக உருவாக்க வேண்டும். எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்றுவதே பவுலுடைய நோக்கமாக இருந்தது போல ஒரு ஊழியக்காருடைய நோக்கம் விசுவாசிகள் சத்தியத்திலே வளர்ந்து கர்த்தரை குறித்த அறிவிலே தேறினவர்களாக மாற வேண்டும். அதற்காகவே சபையை தேவனுடைய வீட்டுக்கு ஒப்பாக வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சபையை தேவனுடைய ஆலயத்துக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்கே தேவனுடைய ஆலயத்திலே எப்படி தேவன் வாழ்கிறாரோ அதே போல நம்முடைய சரீரமாகிய சபையிலே அல்லது நாம் பல சரீரங்களாக கூடி வந்திருக்கிற சபையிலே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவே சபையை தேவனுடைய ஆலயத்துக்கு வேதம் ஒப்பிட காரணம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு சபையில் குடும்பமாய் சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறவர்களாய் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி ஒரு மேய்ப்பனுக்கு மந்தை கீழ்ப்படிந்து அவன் சொல்கிற பாதையிலே அது செல்லும் பொழுது அது பசும்புல்லை கண்டடைகிறதோ அதே போல ஒரு சபையானது பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படும் பொழுது அது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறியவும் அந்த சபை வளரவும் அது பிரயோஜனமாக காணப்படும். எனவே சபையானது தேவனுடைய ஆலயமாக தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு சபையாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையை மந்தைக்கு ஒப்பாக வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே பேதுரு சொல்கிறார், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். இங்கே ஊழியக்காரர்களை பார்த்து பேதுரு சொல்கிறார், மந்தைக்கு மாதிரியாக இருந்து கண்காணிப்பு செய்யுங்கள், மந்தையை மேய்த்து வழி நடத்துங்கள். ஒரு மேய்ப்பனுடைய பிரதான கடமை 2. தன்னுடைய ஆடுகளை அவர் போஷிக்க வேண்டும், 2வதாக ஆடுகளை பாதுகாக்க வேண்டும்.
அதே போலவே சபையாகிய மந்தைக்கு மேய்ப்பனாக இருக்கிற ஊழியக்காரர் தன்னுடைய ஆடுகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து போஷிக்க வேண்டும். அந்த ஆடுகளை பரிசுத்த ஆவிக்குள் வழி நடத்தி அவர்களை தாகம் தீர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆடுகள் பாவத்திலோ குழியிலோ அல்லது சத்துருவின் கிரியைகளிலோ விழுந்து விடாதபடி அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை சில ஆடுகள் நசல் கொண்டிருந்தால், வியாதி கொண்டிருந்தால், அதை தன்னுடைய ஜபத்தினால் சுகப்படுத்த வேண்டும். ஒரு சில ஆடுகள் பின்வாங்கி போயிருக்கும் என்றால் அதை தேடி சென்று உற்சாகப்படுத்த வேண்டும். சில ஆடுகள் பாவ சேற்றில் விழுந்திருக்கும் என்றால் அந்த ஆடுகளை தூக்கி எடுத்து மீண்டும் கர்த்தருக்கு நேராக வழி நடத்த வேண்டும். சில ஆடுகளை பட்சிக்க சிங்கமும் ஓனாயும் வரும் என்றால் அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளிடமிருந்து தன்னுடைய மந்தையை, ஆடுகளை பாதுகாக்க வேண்டியது மேய்ப்பனுடைய பிரதான கடமையாக இருக்கிறது. எனவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை, சகோதரியே, சபையை ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருப்பதன் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை கிறிஸ்துவின் சரீரமாகவும் கிறிஸ்துவின் மனவாட்டியாகவும் தேவனுடைய வீடாகவும் தேவனின் ஆலயமாகவும் கர்த்தருடைய மந்தையாகவும் இருப்பதினால் நாம் சபையை அலட்சியம் செய்யாதபடி சபையோடு இணைந்து வளர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 4வது கேள்வி, சபையில் நம்முடைய உரிமைகள் என்ன? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று சபையில் அங்கத்தினராக மாறும் பொழுது அந்த சபையிலே அவருக்கு சில தனிச்சிறப்பு உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக சபை ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பந்தியிலும் பங்கெடுக்கிற உரிமையை அவர் பெறுகிறார். ஞானஸ்நானம் பெறுகிறவரை ஒரு சபையின் விருந்தாளியாக இருக்கிற ஒரு சகோதரன் ஞானஸ்நானத்துக்கு பின்பு அந்த சபையிலே பிள்ளையாக மாறுகிறார். ஒரு குடும்பத்திலே விருந்தாளிக்கும் பிள்ளைக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல சபைக்கு வந்து போகிறவர்களுக்கும் சபையிலே ஞானஸ்நானம் பெற்று அங்கத்தினராகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஞானஸ்நானம் பெற்று அங்கத்தினராகிய ஒரு விசுவாசிக்கு சபையிலே கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிற உரிமையை தேவன் தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே அப்போஸ்தலர் சபையிலே ஆதி விசுவாசிகள் அப்பம் பிட்குதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் எப்பொழுதும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, சபையின் அங்கத்தினராய் மாறின பின்பு சபையிலே கர்த்தருடைய பந்தியை நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிபதியாக இருந்தாலும் அவர் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க முடியாது. ஆனால் தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி ரட்சித்து நம்முடைய சபையிலே நம்மை அங்கமாய் வைத்திருக்கிற அவருடைய கிருபையை நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த உரிமையாகிய ஸ்லாக்கியமாகிய பந்தியிலே தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு சபையின் அங்கத்தினராக இருக்கிற ஒரு சகோதரன் அல்லது சகோதரி சபையின் ஆராதனைகளிலும் ஊழியங்களிலும் ஜபங்களிலும் பங்கெடுக்க அவருக்கு ஒரு சிறப்பு உரிமை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்பொழுது 12 சீஷரும் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. 3வது வசனத்திலே, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இங்கே சபையானது தன்னுடைய மற்ற அலுவல்களை கவனிக்க மூப்பர்களை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாய் மாத்திரமல்ல, நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். எனவே சபையிலே ஊழியங்களை செய்ய, ஊழியருக்கு உதவியாக ஒத்தாசையாக ஊழியங்களை செய்ய உதவிக்காரர்களை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஆண்டவர் உங்களை உதவிக்கார ஊழியத்தை செய்யும்படி ஏற்படுத்தும் பொழுது அதை சந்தோஷமாய் செய்யுங்கள், அதை பாரமாய் நினைக்காதிருங்கள். சபையின் ஊழியங்களிலே பங்கெடுக்க ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பலனை தருவார். அது மாத்திரமல்ல, சபையின் அங்கத்தினர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு ஸ்லாக்கியம், தங்கள் வீட்டு சுப துக்க நிகழ்ச்சிகளுக்கு மேய்ப்பரை வீட்டுக்கு அழைப்பிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 29வது வசனத்திலே பேதுரு கொர்நேலியுவை பார்த்து இப்படி சொல்கிறார், ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன், இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான்.
இங்கே கொர்நேலியு அழைத்த பொழுது அவர் சபை விசுவாசியாக இல்லாவிட்டாலும் பேதுரு மதிப்பு கொடுத்து அவர் வீட்டுக்கு போகிறதை பார்க்கிறோம். ஒரு அவிசுவாசி அழைக்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு செல்கிற ஊழியக்காரர், விசுவாசி தன் வீட்டு சுப துக்க நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கும் பொழுது கண்டிப்பாக ஊழியர் வருவார். சபையின் அங்கத்தினராகிய உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. எனவே சபையின் அங்கத்தினர்கள் ஆராதனைகளில் பங்கெடுக்க, சபையின் பந்தியிலே பங்கெடுக்க, ஜபங்களிலும் ஊழியங்களிலும் பங்கெடுக்க, தங்கள் வீட்டுக்கு ஊழியரை வரவழைக்க ஆண்டவர் சிறப்புரிமையை அவர்களுக்கு கொடுக்கிறார். கடைசியாக 5வதாக, சபையில் நம்முடைய கடமைகள் என்ன? எந்த இடத்திலே உரிமைகள் இருக்கிறதோ அந்த இடத்திலே கடமைகளும் உண்டு. ஒரு வீட்டிலே பிள்ளையாக இருக்கிறவர்கள் வீட்டிலே அப்பா அம்மாவிடத்திலே உரிமைகளை மாத்திரம் கேட்டு பெறக்கூடாது, தங்கள் கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். அதே போல சபையாகிய குடும்பத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற 5 முக்கியமான கடமைகளை துரிதமாய் சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையாகிய குடும்பத்திலே தரித்திருங்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய குடும்பத்திலே எப்படி இணைந்திருக்கிறதோ அதே போல விசுவாசிகள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த சபையில் தரித்திருக்க வேண்டும். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே வேதம் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடி எச்சரிக்கையாக இரு. ஊழியரோடு இணைந்து ஆராதனையில் பங்கெடுக்காமல் கண்ட இடங்களிலும் நாம் சுற்றி திரிந்து கொண்டிருப்போம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. ஒரு குழந்தையை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு மாற்றிக்கொண்டே இருக்கும் என்றால் அந்த குழந்தை படிப்பிலே தேர முடியாது. அதே போல ஒவ்வொரு சபையாக நாம் அலைந்து கொண்டிருக்காமல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையாகிய குடும்பத்திலே தரித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர முடியும். அது மாத்திரமல்ல, 2வதாக, சபையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான கடமை சபையோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் சபையிலே ஊழியக்காரர் விசேஷ ஜெபங்களை அறிவிக்கும் பொழுது சபையின் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சபையோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இங்கே சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது பேதுரு இருந்த சிறைச்சாலையை கர்த்தர் திறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சபையோடு இணைந்து நீ ஜெபிக்கும் பொழுது வல்லமையான பதில்களை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். சபையோடு இணைந்து ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பமாகிய சபைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை தசமபாக காணிக்கைகளை தவறாமல் செலுத்தி சபையை தாங்க வேண்டும். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தசமபாகம் காணிக்கைகளை தேவனுக்கு படைப்பது வேதனையான அல்லது கஷ்டமான ஒன்றாக நாம் நினைக்கக்கூடாது. ஒரு விவசாயி விதையை எப்படி சந்தோஷமாய் நிலத்திலே விதைக்கிறாரோ அப்படி விதைக்கும் பொழுது 30, 60, 100 பலன் பெறுவேன் என்கிற நம்பிக்கையில் அதை செய்கிறாரோ, அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வருமானத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாகவும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய தசமபாக காணிக்கைகளை சபையிலே விதைக்க வேண்டும். அப்படி என்றால் மற்ற ஊழியங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாதா என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, 10ல் 1 சபைக்கு கொடுத்த பின்பு மீதம் 9 பங்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை உங்கள் குடும்பத்துக்காக மற்ற ஊழியங்களுக்காக கொடுப்பது உங்கள் விருப்பம். ஆனால் உங்கள் சபைக்கு முதற்கனியை தசமபாகங்களை செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 4வதாக, சபையில் ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது நம்மை ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, உன் மூலமாய் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் வாக்களித்தார். அதே போல தேவ பிள்ளைகளே, தேவ ஆசீர்வாதத்தை சபையில் பெற்றுக்கொள்கிற நாம் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் சமுதாயத்துக்கும் நம்மால் ஆன தொண்டை, சேவையை, ஊழியத்தை செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள்.
சபைக்கு சும்மா வந்து போகிற விசுவாசியாக இராமல் சபையோடு இணைந்து ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நல்ல நிலையில் வைப்பார் என்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை தருவார் என்றும் இங்கே வாக்களிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதுவரை சபைக்கு நீங்கள் வெறுமையாய் போய்கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் இனி வருகிற நாட்களிலே சபை கூடி வரும் பொழுது சபையோடு இணைந்து ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக ஊழியரோடு இணைந்து செய்யுங்கள். நிச்சயமாக வருகிற நாட்களில் அதன் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். கடைசியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையில் நம்முடைய விசேஷமான முக்கியமான கடமை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபைக்கு வழி நடத்த வேண்டும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள், ஆத்தும ஆதாயம் செய்வது பாஸ்டருடைய வேலை தானே, அதை ஏன் என் தலையில் அவர் கட்டுகிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, உங்கள் ஊழியக்காரர் மாத்திரம் ஊழியம் செய்து கொண்டிருப்பார் என்றால் நீங்கள் இருக்கிற சமுதாயம் சந்திக்கப்பட முடியாது. கர்த்தரோடு இணைந்து ஊழியரோடு இணைந்து சபையார் யாவரும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சமுதாயத்தை நீங்கள் சந்திக்க முடியும். ஆண்டவருடைய வருகையிலே ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ண முடியும். ஆகவே தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலே சிதறிப்போன விசுவாசிகள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஒரு உபத்திரவ காலத்திலே எருசலேம் சபை சிதறடிக்கப்பட்ட பொழுது சிதறிப்போன விசுவாசிகள் எந்தெந்த தேசத்துக்கு போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்படி விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவித்து உருவான சபைதான் அந்தியோகியா சபை. எந்த விசுவாசிகளை எருசலேமிலே பவுல் சிதறடித்தாரோ அதே பவுல் பின்னாட்களிலே அந்தியோகியா சபையிலே பர்னபாவுக்கு உதவி ஊழியராக சேர்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே விசுவாசிகள் ஊழியரோடு இணைந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சபைகள் பெருகும். சீக்கிரத்திலே தேசம் சந்திக்கப்படும். ஆண்டவருடைய வருகையிலே ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தருக்காக நாம் ஆதாயப்படுத்த முடியும். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இதுவரை சபை கூடுதலை நீங்கள் அலட்சியம் பண்ணியிருப்பீர்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக சபைக்கு செல்லாமல் சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிட்டிருப்பீர்கள் என்றால், எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வாசல் அருகே வந்துவிட்டார். இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே ஆண்டவர் இயேசுவின் எக்கால சத்தம் மத்திய ஆகாயத்திலே தொனிக்கப் போகிறது. வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய உறவுகளையும் உன்னுடைய நண்பர்களையும் நீ வாழ்கிற சமுதாயத்தையும் ஆதாயப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் தொடர்ந்து விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டு சபையிலே கர்த்தருக்காக வளர ஊழியம் செய்ய சுவிசேஷம் அறிவித்து அநேகரை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த வேளையிலே கேட்ட சத்தியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட சபை எவ்வளவு முக்கியமானது என்கிற இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. சபை கூடி வருதலை அவர்கள் ஆண்டவரே அலட்சியப்படுத்தியிருப்பார்கள் என்றால் இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த சபையாகிய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து ஆராதிக்க, ஐக்கியப்பட, ஜெபிக்க ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை தருவீராக. அப்பா, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி அப்பா சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் வருகிற நாட்களில் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தெய்வீக சட்டையிலே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.